சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஆமாம், தேவ செய்திக்கு நேராக கடந்து சொல்லும் விரைந்திடுங்கள். ஏசாயா 53:5 எடுத்து நல்ல சத்தமாக ஒருத்தர் ஹை டோனில் நல்லா நச்சுன்னு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:5 வாசிங்க பார்க்கலாமா? நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய ஆக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய எதனால் குணமாகிறோம்? தழும்புகளால் குணமாகிறோம். நல்ல ஒரு சத்தமாக இந்த வசனத்துக்காக கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையின் துவக்கத்தை இந்த வசனத்தில் பார்க்குறேன். இந்த வசனம் இல்லைன்னா நம்ம இல்லை, நான் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் இல்லைன்னா நான் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காமிச்சா. இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல ஆழமாக கேளுங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேலே வந்துச்சா? சரி, ஆங்கில வேதாகம் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சமாதானம்னு உடனே இது மனசில் நிம்மதியாக இருப்பதில்லை. ஃபார் அவர் வெல் பீயிங், நம் நன்றாய் இருப்பதற்கு ஏதுவான தண்டனைகளை அவர் தமக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். இந்த ஏப்ரல் மாதம் துவக்கி இந்த சபையின் மக்கள் நன்றாய் வாழ ஆரம்பிப்பார்கள். இந்த வார்த்தை உங்களுக்குன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேலே கையை தட்டி ராமன்னு சொல்லி பெற்றுக்கோங்க பார்க்கலாம். Come on, receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே நல்லா இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நல்லா சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னமும்லாம் இந்த கடைசி காலங்களில் பிகாஸ் ஏதோ ஒன்று தப்பு தப்பாக பேசி மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் மருவி 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 பாடுகள் நிறைஞ்சது, உபத்திரம் நிறைஞ்சது, பிரச்சனை நிறைஞ்சது. இவை எல்லாவற்றிலும் நீ நன்றாயிருப்பாய். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நீ நல்லா வாழ மாட்டேன்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. உலகத்தில் உனக்கு கண்ணீர் கஷ்டம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. நல்லா நிருபங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா சீஷர்கள் நன்றாய் வாழ்ந்தார்கள், வாழுகிற வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. ஒரு சீஷர் கூட பலவீனப்பட்டவங்க, சுகவீனப்பட்டவங்க, கேன்சரில் மறிச்சவன், ரோடு ஆக்சிடென்ட்டில் மறிச்சவன், ஆமென், இரத்த சாட்சியாக கர்த்தர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை நிறைவேற்றினா ஒழிய வாழுகிற காலங்களில் பேதருடைய பையன் அப்படி பேதருடைய எதுவுமே கிடையாது. They lived a very good life. பவுல் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலை, பேதுரு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலை, மார்க்கு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலை. ஆதி அப்போஸ்தலர் சபை தரித்திரம் நிறைந்த சபையா இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய பெந்தேகோஸ்து சபைகள் மூஞ்ச பார்த்தாலே தரித்திரம் தாண்டவும் ஆடுது. சில சர்ச்சஸ் வாசலில் போனாலே போதும் தரித்திர ஆவி அப்படியே நிற்கும் இந்த சர்ச்சு வாசலில். அவங்க தரித்திரமானதுக்கு காரணம் அவர்கள் உபதேசம். பாயிண்ட் நம்பர் 1, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்த கேட்டகரி, நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற சீஷர்களோ, முழுநேர சீஷர்களோ, பகுதி நேர சீஷர்களோ, ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம். கையை தட்டி ஆமென் சொல்லலாமே. நம்ம தான் எப்போவுமே ஏதோ ஒரு எஃபெக்ட்லேயே இருக்கிறோமே. கொஞ்சம் பழைய ஏற்பாட்டின் மனநிலையை விட்டு நீங்கள் வெளியே வரணும். எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை எடுத்துக்கிடணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் புதிய ஏற்பாட்டு காலத்து ஆவிது, நான் அப்படி தான் பாடுவேன். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கிடக்கூடாது. அவங்க வாழ்ந்த வழிகள் ஆசீர்வாதம், அவர்கள் கடைபிடித்த வாழ்க்கை முறைகள் ஆசீர்வாதம். ஆபிரகாம் எங்கேயுமே நீ ஆபிரகாமாய் மாறுவாயின்னு சொல்லலை. ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு சொந்தமாக மாறுகிறது.
உங்கள் லைஃப்பில் அச்சாரமாய் ஆதாரமாய் ஆழமாய் மனசில் இருக்க வேண்டிய ஒரே நாயகர் அவர் இயேசு மட்டும்தான். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அதனால தான் புதிய ஏற்பாட்டு சபை வளர்ந்ததுக்கு காரணம், புதிய ஏற்பாட்டு சபை பலன் பெற்றதுக்கு காரணம், அவர்கள் எங்கே சென்றாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார்கள். எல்லா சீஷர்களும் செஞ்ச ஒரே வேலை, they preached about Jesus. They preached about the death of Jesus. They preached about the crucifixion of Jesus. They preached about the resurrection of Jesus. மூணு மேட்டர் தான் பேசுனானுங்க. அதனால தான் அந்த பவுல் பேசும்போது அவன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் ஒரு காதை கொடுத்து வந்துட்ட நான் பேசினேன்னா நீ என்னவா மாற்றிடுவேன், ஆக்கி விட்டுருவேன். அவளை ஈர்ப்பதில் இருக்கு. மக்களில் பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை பற்றி பேசுனா அது அப்படியே ஈர்க்கும் நம்மளை. அப்படி ஈர்த்துச்சுன்னா அப்படி ஒரு ஈர்த்துச்சுன்னா சத்தமாக சொல்லுங்கள், அப்படி ஈர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான இயேசுவை பேசுகிறோம். நம்ம சர்ச்சில் வாலிப பசங்களாம் இன்ட்ரெஸ்டாக சர்ச்சில் உட்காருவாங்க. ஏன்? நாங்கள் இங்கே கரெக்டான இயேசுவை பேசுகிறோம். ஐயா தட்டி அலையிலையா சொல்லலாமே. நம்ம சர்ச்சில் யாரும் தூங்க மாட்டாங்க, கை குழந்தை வரைக்கும். அன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கு, அன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் போன வாரம் பிரசங்க அந்த பையன்ட்ட கேளுங்கன்னா அவன் கரெக்டாக அவ்வளோத்தையும் சொல்கிறான். அப்போ நான் உடந்துக்கிட்டேன், கரெக்டான இயேசுவை பற்றி பேசுகிறோம் தம்பி, கரெக்டாக சொல்கிறான். பிரசங்கன்னா அப்படி இயேசுவினுடைய பிரசன்னமும் சேர்ந்து வரணும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தையை கேட்ட எல்லார் மேலும் யார் பொழுதல்லப்பட்டா? பரிசுத்த ஆவியானவர் பொழுதல்ல. பேதுரு எங்கேயும் கத்தலை, பேதுரு எங்கேயும் கூப்பாடு போடலை. பேதுரு எந்திச்சு நின்று ஒரே அழகாக பேசுகிறார். பாவ மன்னிப்பு தேவை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கோ, இதுக்கு பரிகாரம் இயேசு மட்டும்தான். பியூட்டிஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறார். சின்ன பிரசங்கம் 5000 பேர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் பல மணி நேர பிரசங்கங்கள், நத்திங் கம்ஸ் அவுட், ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. அது காரணம் சரியான இயேசுவை பிரசங்கிக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் we are going to see the revelation of the perfect Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய முழுமையான பரிமாணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா அற்புதமாய் எழுதுகிற 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு மனம் ஆக்கினேன். அவன் சொல்லட்டுமா, ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்க, ஒரு இக்கட்டில் இருக்கிறீங்க, மன நிம்மதியே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த இக்கட்டுக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் இந்த இக்கட்டு, இந்த குழப்பம், இந்த பிரச்சனை சரியான ஒரு டஃபஸ்ட் டாஸ்க். ஏகப்பட்ட பேரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஏகப்பட்ட குழப்பத்தில் ஓடிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லட்டுமா, ஜோமனாத, கெட்டாத, மண்டை உடைக்காத, அந்த பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி ஆழமாக நம்பு, இந்த பிரச்சனையை எனக்கு சமாதானமாக சாதகமாக மாற்ற வேண்டிய ப்ராசஸை, செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் இயேசு எனக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். இதை சொல்லிட்டு, ஆண்டவரே இதை நான் ரொம்ப நம்புகிறேன், ஆண்டவரே இதை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நீ அமைதியாக இருந்தேன்னு நினச்சிக்கோயே, கர்த்தர் அற்புதமாக நடத்த ஆரம்பிப்பார். எதுவாக இருக்கட்டுமே, நீங்கள் அந்த சிலுவையை பற்றி உபதேசம் புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளத்தில் இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் எ எமோஷனல் சைன். சிலுவையோ ஒரு புனித சின்னம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு எமோஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஐயோ அதை பார்த்து அழுகிறதுனால ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது கிடையாது. அதை கும்பிடுறதுனால ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட போகிறது கிடையாது. என்ன நடந்துச்சு, என்னவாய் மாறினது, நமக்கு சமாதானத்தை உண்டா. பேசும்போதே எத்தனை பேர் மனசில் ஒரு விதமான சமாதான வைபை உணர்றீங்க? அவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா. அந்த வேவ் லென்த் ஆஃப் பீஸ் உங்களுக்குள்ளே வரணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே முகம் மலர்ச்சியாக இருக்கணும். பவுல் அதான் சொல்லுகிறாருங்க, பிலிப்பியர் சபைக்கு நிறைய விஷயங்களை பேசுகிறார். சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போ கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னா, அவர் உனக்கு செய்தவைகள் பெருசாய் தெரியும் போது இந்த உலகம் உனக்கு எதிராய் செய்கிறவைகள் அற்பமா தெரியும். பாஸ்டர் எங்க மேல கேஸோ போட்டுட்டான், வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, டெய்லி கோர்ட்டுக்கு போற, அவன் செய்யறது பெருசா தெரியக்கூடாது.
ஏசப்பா எனக்காக இந்த கேஸில் வெற்றியை தருவதற்காக அவர் சிலுவையிலே எனக்காக இரத்த சிந்தி மரித்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார். கோர்ட் கேஸ் இது ஒரு துரைத்தனம். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, அவைகள் மேல கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். நீங்க அதை நம்ப ஆரம்பிக்கணும், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். இந்த பொல்லாத ஆவி சிலுவையில் அழிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, யூ ஷுட் ஸ்பீக். வாயை திறந்து பேசணும், நம்பணும். அநேக பேருக்கு இந்த நாட்களில் பர்சனலாக பெரிய பெரிய நபர்களுக்கெல்லாம் நான் சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க ரொம்ப ரொம்ப தங்களை நம்பி 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 ஒரு பிரச்சனையை டக்குன்னு ஜபத்தை போட்டு சரி பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையை உபவாசம் சொல்லலாம் அப்படிங்கிற இதில் ஓடி குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஜபிக்கவே முடியாத அளவுக்கு சில பிரச்சனை வந்துடும். இல்லை பிரச்சனையை ரொம்ப ஃபேஸ் பண்ணும்போது உபத்திரவங்கள், போராட்டங்கள், பணநெருக்கடிகள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வரும், ஜெபம் பண்ணி என்னாச்சு? நீங்கள் ப்ரேயர் ஸ்ட்ரென்த்தை காட்டிலோ கிராஸுடைய ஸ்ட்ரென்த்து, சிலுவையினுடைய ஸ்ட்ரென்த் லைஃப்பில் நிறையா இருக்கணும் உங்கள் லைஃப்பில். அதுக்கு நல்ல வெளிப்பாடுகள் உங்களுக்கு வேணும். சிலுவை குறித்து ரெவலேஷன்ஸ் ரொம்ப வேணும். எலியா சொல்கிறாருல ப்ரேயர் ஸ்ட்ரென்த்தில் ஓட, அவர் சொல்கிறாரு போதும் கர்த்தாவே போதும். ப்ரேயர் ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள மாம்சம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் ப்ரேயர் ஸ்ட்ரென்த். ஆனால் கிராஸுடைய ஸ்ட்ரென்த் உங்களை சார்ந்ததல்ல, அவரை சார்ந்தது. மேலே இருக்கவங்க நல்லா தலைக்கு மேலே கரங்களை தட்டி சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. இயேசு பல மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமானா. இதுதான் ப்ரேயர் ஸ்ட்ரென்த். ப்ரேயர் வில் கிவ் யூ த ஸ்ட்ரென்த் டு கோ த்ரூ த சிச்சுவேஷன். அவ்வளோ ஜபம் சூழ்நிலையில் கடக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனால் சூழ்நிலைகளை ஜெயிப்பது ஜபம் அல்ல, சூழ்நிலையை ஜெயிப்பது உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த தேவனுடைய நாமம் மட்டுமே தான் ஜெயத்தை கொடுக்கும். பிசாசுகள் எப்போ உங்களுக்கு பயப்படும் தெரியுமா? ஃபயர் அப்படியே பயப்படாது. உங்களுக்குள்ள இயேசுவை குறித்த வெளிப்பாடு எவ்வளவு இருக்குதோ உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு என்கிற வார்த்தை மந்திரம் அல்ல. The term of Jesus is not some kind of slogan. He is a character. He is a revelation. இயேசு என்கிற வார்த்தை என்பது ஒரு நபர். He is the revelation. Christ is a Jesus is a character. Christ is a revelation. இயேசு என்பது ஒரு நபர், கிறிஸ்து என்பது வெளிப்பாடு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நமக்குள்ள இந்த ரெவலேஷன் நிறைய இருக்க 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 இயேசு 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 அவர் இல்லாமல் வேற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படலை. அதை தவிர ஒரு வழி நமக்கு கிடையாதுங்க. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், எப்பா புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ ஜெபம்னாலும் எப்படி ஜெபம் பண்ணணுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ நல்ல பிதாவின்னு சொல்லட்டில் கெட்ட பிதாவாயிருவார் அவர். இது எனக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தது, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இல்லை. என்ன அப்படி தானே செலவுப்பிரியன் நம்ம நல்ல பிதான்னு சொன்னாப்புல அவனை கெட்ட பிதாவாயிருவார். நம்ம சொல்லாட்டினா அவர் எப்போவுமே ஒரு நல்ல பிதா தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தான் சொல்கிறார், நீங்கள் நாமத்தினால கேட்டுக்கொள்வது எதுவோ பெற்றுக்கொள்வீர்கள். புதிய ஏற்பாட்டின் ரகசியம், வல்லமை, பலனை இயேசுங்கிற நாமத்தில் உள்ளது. அந்த நாமத்தை அதிகமாக விசுவாசிக்கணும். அந்த நாமத்தை அதிகமாக நீங்கள் வெளிப்பாடுகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கிரைஸ்ட்டை நீங்கள் ரெவலேஷனாக உங்கள் லைஃப்பில் பெற்றுக்கொள்ளணும். அதில் ரொம்ப 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 ஆழமான வெளிப்பாடு, இயேசு நான் நன்றாய் இருப்பதற்காக என் மேலே வரவேண்டிய சகல தண்டனைகளையும் புனித வெள்ளி என்று அவர் எனக்காக சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். நான் அந்த வேற மாதிரி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். நாம் மரண நோயிலிருந்து தப்பிப்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆனால் எப்போவுமே சர்ச்சஸில் கிராஸை பார்த்த உடனே அது ரியல் கிராஸ் கிடையாது. பட் எனிவே அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? இது இருக்க போய் தான் நான் நல்லா இருக்கிறேன். இங்கே தான் எனக்கு விலக்கரியம் செலுத்தப்பட்டிருக்கிறது. My dear children of God,
சமாதானம் என்கிற வார்த்தை இட்ஸ் ஃபார் அவர் வெல்பீயிங். வெல்பீயிங்னா 3 பகுதியாக நான் பிரிச்சு இருக்கிறேன். 3 வெளிப்பாடாக ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுலெல்லாம் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி. முதலாவது ஆத்துமா, 2வது சரீரம், 3வது பொருளாதாரம். இது 3 தான் நம்ம சமாதானத்தை நிர்ணயிக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய சமாதானத்தை நிர்ணயிக்கிற 3 மேட்டர். நம்முடைய சமாதானம் 3 விஷயங்களை டேப் ஆகிருக்கு. இது 3 ஒன்றா நல்லா அமைஞ்சாதான் சந்தோஷமாக வாழ முடியும். முதலாவது ஆத்துமா. சத்தமாக சொல்லுங்க. முதலாவது ஆவியை டச்சே பண்ணக்கூடாது. இந்த ஆவி தேவனுடைய ஆவி, தேவனிடத்தில் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இதுல ஒரு பிரச்சனையும் வரப்போறதே கிடையாது. கையை தட்டி வளையா சொல்லலாமே. மேட்டர் எங்கிருந்து ஆரம்பிக்கினா இந்த விஷயத்துல இருந்தா ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவையில் சமாதானம் குலைந்தவராய் காணப்பட்டார். அதனாலதான் சொல்றார் ஏலோயி ஏலோயி லாமா சபத்கானி. என் தேவனே என் தேவனே. இதோ ஒருத்தன் சொல்கிறான் இது தமிழ்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். இந்த வார்த்தை தமிழ் அப்படின்னு சொல்லி எங்கன கொண்டு அவனை சொல்லணும், எங்கே வைக்கன்னு தெரியல அவனை. இது பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரளயம் கிளப்பிட்டு இருக்காங்க. இது தமிழ், இயேசு தமிழ் மொழி பேசினார் அப்படின்னு சொல்லி ஏதாயிலும் ஒன்று டான்ஸ் பண்ணி மக்களை ஏதாவது பண்ணணும்ல, குழப்பத்தை ஏற்படுத்தணும்ல. அப்போ ஏலோயி ஏலோயி லாமா சபத்கானி. சமாதானம் இழந்தவராய் என் தேவனே என் தேவனே. அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் போனதுக்கு காரணம் நீங்களும் நானும் கைவிடப்படாமல் இருப்பதற்காக. இப்ப எத்தனை பேர் நம்பிக்கை கொள்றீங்க? இப்ப நான் சொல்லட்டுமா, என்ன ஆனாலும் சரி சிலுவையை நம்புகிறவர்களை பிதாவாகிய தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவன் அல்ல. தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க நல்லா, நான் கைவிடப்பட்டவன் அல்ல. நான் கைவிடப்பட்டவன் அல்ல. Keep in mind whether it's up or down, உயர்வானாலும் தாழ்வானாலும் சரி கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாரு, கைவிடவும் முடியாது. அதற்காக தான் அவர் சிலுவையில் யாரை கைவிட்டார்? தம்முடைய குமாரனை கைவிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த ஆத்துமால மன நிம்மதியை இழந்தார். அதான் ஆவி ஆத்துமா இயேசுக்குள்ள போராடுச்சு. எப்படி தெரியுமா? தேவனே இந்த பாத்திரம் என்று நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இது ஆத்துமா. அடுத்து ஒரு ஜபம், ஏன் சித்தத்தின்படி அல்ல. இது யாருடைய ஜபம்? ஆவியானவர் ஜபம். ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு 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 லப் டப் ஹார்ட் பீட் அடிக்கல, லப்பு டப். அதனால தான் என்றைக்குமே நான் சொல்வேன், உங்கள் மனசுக்குள்ளே வர எல்லா நினைவுகளும் ஆவியானவராக இருக்க முடியாது. உங்கள் மனசுக்குள்ளே வர எல்லா சத்தமும் அது ஆத்துமா சத்தமாகவும் இருக்க முடியாது. ஒரு மனசுக்குள்ளே 2 சத்தம் எப்பவும் கேட்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்கிறவங்க சத்தம் அல்லையா சொல்லலாமே. உங்களுக்குள்ளே வருகிற எல்லா சத்தமும், உங்களுக்குள்ளே வர எல்லா சத்தமும் எல்லா நேரமும் ஆவியானவர். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் யூ. ஸோ நீங்கள் யாருன்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். உங்கள் சூழ்நிலைகள் என்னென்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். எல்லாவற்றிற்கும் நேரம் கொடுத்தால் ஆண்டவர் சத்தமா தேவ சத்தமானு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ நேரம் கொடுத்து உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமனா கர்த்தர் யார் மூலமாகவாது, வசனம் மூலமாவது, பாஸ்டர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் எப்படியாகிலும் தம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பார். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கிவ் சம் டைம். அதில் இந்த ஆத்துமா சமாதானம் இழந்த நிலைமையில் நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் மேலே உட்காந்துருக்க அநேக பேருக்குள்ளே ஆத்துமாவில் நிம்மதி இல்லாத நிலைமையில் அநேகர் உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க. தேர் இஸ் நோ பீஸ் இன் யுவர் சோல். உங்கள் ஆத்துமா சமாதானம் அல்ல. பரிசுத்தாவின் பலன் உங்கள் மேலே இருப்பது உண்மை. சல்யூட். உங்களுக்குள்ள வேத நல்லா பிப்ளிக்கல் ரெவலேஷன் நல்லா இருக்கு. சல்யூட், உண்மை. நீங்கள் நல்லா ஆராதனை செய்கிறீங்க. சல்யூட், உண்மை. உங்கள் மேலே அந்நிய பாஷை பயங்கரமாக செயல்படுது. உண்மை. நீங்கள் ஜெபித்தால் கட்டுகளை உடைக்கிறது. சல்யூட், உண்மை. உங்கள் மினிஸ்ட்ரி பர்ஃபெக்ட். நிறைய பாஸ்டர்ஸ் நான் ரீசெண்டாக பார்த்துட்டு வரேன். தேர் ஸ்பிரிட் இஸ் சோ ஸ்ட்ராங். ஆவி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆத்துமா செத்து போய் இருக்குது. கேட்டால் ஏன் வாழ்கிறோம் பாஸ்டர், கர்த்தர் வருகை வந்தால் நம்ம சாமி அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சார் எப்படி இருக்காரு?
ஆத்துமால பிரச்சனையோடு இருக்கிறாரு. ஆவிக்குரியவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவர் வருகை வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாக ஆசைப்படுறான்னு அர்த்தம். வெளியே சொல்ற எக்ஸ்பிரஷன் வேற. ஆண்டவரை பற்றி அறியாதவன் என்ன தெரியுமா சொல்லுவான், செத்து போனால் நல்லா இருக்கும். பைபிள் நல்லா படிக்கிறவன் சர்ச்சுக்கு போகிற என்ன தெரியுமா சொல்லுவான், கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர். நம்ம நினச்சிக்கிடும், நான்லாம் கண்டுபிடிச்சிடும் பைபிள் டிப்ரெஷனில் இருக்குது, இப்படியே போச்சுன்னா சூசைட் பண்ணி செத்துரும் பைபிளை. நீங்கள் வேணால் நம்பலாம், அவர் எப்போ பார்த்தாலும் ஆண்டுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நம்பிக்கை இழந்து, கடவுள் மேலே பற்று இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், ஏதோ ஒரு பிரச்சனையினால் மனம் மிகவும் வருத்தப்பட்டு உடைக்கப்பட்டு கர்த்தர் வருகை வந்தால் நல்லா இருக்குமா? உண்மைன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நானும் போயிருக்கேன். சில பிரச்சனைகள் உபத்திரம் வழியாக போகும்போது எலியாவும் நம்மை போல பாடுள்ளவன் அழகாக பைபிள் சொல்லுது. யாரை போல பாடுள்ளவன்? நானும் இந்த சூழ்நிலையாக போயிருக்கேன். நானும் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேலே போச்சு, ஆண்டவரே வருகை எப்படியாவது வரட்டாடு, ஏன்னா மருந்து குடித்தா நரகம் போயிடுவோம். இன்னைக்கு இது சோல் ஒர்க் ஷாப். இன்னைக்கு செய்தி ப்ரிப்பேர் பண்ண சொன்னார். இன்னைக்கு நீ கொடுக்க போகிற செய்தி ஒவ்வொருத்தரும் மனசையும் ஆறுதல் படுத்தி, தேற்றி, பலப்படுத்தி எனக்குள்ள ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கும். கையை தட்டி அழகியா சொல்லலாமே. நீங்கள் செய்கிற ஜபமும் ஒன்று தான், சிம்சோன் செய்த ஜபமும் ஒன்று தான். சிம்சோன் சொல்கிற, ஆண்டவரே இந்த ஒரு தடவை என் மேலே அபிஷேகத்தை ஊற்றுங்க, நான் இந்த 2 தூணையும் தள்ளி போட்டு பெலிஸ்தர் கூட என்ன பண்ணி போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே சுற்றி இருக்கிற பெலிஸ்தியர் பிரச்சனை தாங்க முடியல, புருஷன் அடிக்கிற அடி தாங்க முடியல, கடன் பிரச்சனை தாங்க முடியல, பிள்ளைய வச்சு அவமானம் தாங்க முடியல, வாழ்க்கையில் போய்கொண்டிருக்க சோதனைகள் தாங்க முடியல, எப்படியா ஆகல சீக்கிரம் மாறும் ஆண்டவரே. வருகைக்காக காத்திருப்பது என்ன தெரியுமா, கிறிஸ்து மேல இருக்கிற அன்பின் மிகுதியினால் அவர் எப்போ பார்ப்போம் அந்த லவ்ல காத்திருக்கிறது வேற. பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், டிப்ரெஷன் தாங்க முடியாமல் ஏசு வந்தால் நல்லா இருக்கும் பயவில் சூசைட் பண்ணி சாவ போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக் ஆன் யுவர் ஸ்பிரிட். ஏங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்த சில பேர் சொல்லுவாங்க, வயசு 89 ஆயிரத்து பாஸ்டர் ஆண்டவர் வரைக்கும் காத்திரு. அது ஆண்டவருக்கு தெரியும், படைச்ச ஆண்டவர் தெரியும். உன்னை 89 தூக்கணுமா 90 ஆக்கணுமா தெரியும். நீ எதை தெரியுமா விரும்ப வேண்டும், நீங்கள் வாஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம வாஞ்சிக்க வேண்டியது அதுவாக இருக்க வேண்டும். எங்கேயுமே புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா பவுல் எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, பேதுரு எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, மத்தேயு எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, லூக்கா எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, தீமோத்தேயு எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, தீத்து எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, பிலமோன் எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே, யோவான் ஸ்நானகன் எங்கேயுமே அப்படி ஜெபிக்கலையே. It's all shows your depression. உங்க சோல் டிப்ரெஷன்ல இருக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது, ஆனால் சீக்கிரம் ஏதாவது பண்ணணும் பாஸ்டர், அது தப்பு. அவன் என்ன நினைக்கனா, கடல் உனை ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடல் உனையை வச்சிருக்காரு, அதை தப்பிக்கிறதுக்கு நீ ரூட்டு போடலான்னு பார்க்க, இங்கே தான் நீ மாட்டுவ. இந்த சோல் நல்லால, உனக்கு ஆத்துமா நல்லால பிரதர். இந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பலப்படுத்தி தேற்றி அற்புதமாக வச்சிருக்கார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆத்துமா நல்லா இல்லை. இந்த பக்கம் தீர்க்கதரிசனம் ஒரு சில காலங்களில் சொல்வது உண்டு, இன்னொரு பக்கம் பின்னாடி போய் ஆண்டவரே ஏன் இந்த ஊழியம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பிரச்சனை, my soul is not good but the spirit is on fire. அக்கினி அபிஷேகம், விடுதலை, சுகம், வல்லமை, பணம் எல்லாம் இருக்கு. ஆனால் மனசுல நல்ல நிம்மதி இல்லை. ஏன்? கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஏன்னா உன் ஆத்துமாவை சரிப்படுத்தி உன் ஆத்துமாவை நல்லா சந்தோஷமா வாழ வைக்க சக்தி உள்ள ஒரே நபர் எத்தனை பேர் கூட கடவுள் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் உள்ளத்தோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா
முகம் அப்படியே அப்படியே பொங்கும். முகம் அப்படியே பொங்கும். முகம் அப்படியே பிரைட்டாக இருக்கும். அது ஆத்துமாவை நிரப்பக்கூடிய சக்தி ஆண்டவராக இயேசுட்ட மட்டும்தான் உண்டு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒன்று மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ பேய் வரட்ட சொல்லுங்க, பேய் அலறி அடித்து ஓடும். நான் சமீபமாக நிறைய ஊழியக்காரங்களுக்கு பர்சனலாக, தீர்க்கதரிசியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், வாலிப பசங்களாக இருக்கலாம், நிறைய பேரை நான் பர்சனலாக பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ தம்பி ஊழியங்களாம் நல்லா பண்ணுறீங்க, பட் நீ மனசளவு நல்லா இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிடுவானுங்க. ஷாக்க குறை மாதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நீ நல்லா வாழலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா வாழலை, நீ உண்மையே நல்லா இல்லை, ஆனால் நடிச்சிட்டு இருக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆனால் நீ நடிச்சிட்டு இருக்கிற, நீ தான் பெரிய நடிகை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ தான்ப்பா பெரிய நடிகை. பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லணும், நீ தான் பெரிய நடிகை. ஆமாம், உண்மை. அதான் பிரசங்க எழுதுகிறார், மாயை மாயை. பக்கத்தில் பார்த்து கண்ணுக்கு கண்ணு பார்த்து சொல்லுங்க, நீ உண்மையிலேயே மனசளவில் நல்லா இருக்கியா? மேலே இருக்கவங்களாம் பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்க, உண்மையிலே. பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்க, உண்மையிலே. என்னையே பார்த்து சொல்லுங்க, உண்மையிலே மனசளவில் நல்லா இருக்கியா? இல்லை. கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் ஆத்மாவை சுகப்படுத்தட்டும். நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நல்ல கரங்களை உயர்த்தி யூ ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் 2 minutes. ஒரு 2 நிமிஷம் மனசை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா ரீபாலா ஷக்கலா நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை உங்களுக்கு தருகிறேன். நல்ல அறிக்கை செய்யுங்க, கையை உயர்த்தி. என் ஆத்துமாவை உங்களுக்கு நான் தாரேன் ஆண்டவரே. என் ஆத்துமாவை உங்களுக்கு நான் தருகிறேன். ரகலபா ஷகலஹதலபா. ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பாராக. ஆவியானவருடைய பிரசனத்தினால் ஆத்துமாக்கள் சுகமடைவதாக. ஆவியானவருடைய வல்லமையினால் ஆத்துமாக்கள் பலப்படுவதாக. ஆத்துமிக காயங்கள் மாறுவதாக. ஆத்துமிக கவலைகள் மாறுவதாக. ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகுவதாக. ரட்சிப்பின் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு பெருகுவதாக. உலக கவலையினால் தொய்யப்பட்ட ஆத்துமாக்கள் பலப்படுவதாக. தலைக்கு மேல கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க அந்த பலத்தை. நல்ல சத்தமா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலத்தை. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலத்தை. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலத்தை. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த பவர் இறங்கட்டும். இந்த ஆல்டர் மேல என் மேல இருந்து செயல்படுகிற அந்த ஆத்துமாவை பலப்படுத்துகிற அனாயிண்டிங் என் அன்பு ஜனத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அததான் பவுல் அழகாக நிருபங்களை பியூட்டிஃபுல்லா எழுதுகிறார். திருப்பி வேகமா இருங்க பார்க்கலாம். 3 யோவான் 1:2 வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவனே, நான் ஒன்று உணர்றேங்க, என் ஸ்பிரிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்றேன். நிறைய பேருடைய ஆத்மாவை பிசாசு கட்டி வச்சிருக்கிறா. ஆனால் நான் பிரசங்கம் பண்ண 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 உங்கள் ஆத்மா அப்படியே ரிலீஸ் ஆகிறத கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காமிக்கிறார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? அந்த ஆத்மா ரிலீஸ் ஆகணும். ஹல்லேலூயா. பிரியமானவனே, சத்தமா வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாத்துலேயும் நல்லா வாழணும்னா பரிசுத்த ஆவி நிரம்பி வழிய நம்மள ஆத்துமா கரெக்ட் ஆகணுமா? ஏன் தெரியுமா? பரலோகம் போக போகிறது ஆவியானவர் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போக போகிறது. சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவோம். நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் நல்ல வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் செத்து போனதுக்கு அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகிறது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரலோகத்துக்கு போக போகிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே.
ஆத்துமா வருத்தப்படுமா? ஆத்துமா சில நேரங்களில் நல்லா வாழாம இருக்குமா? நான் சொல்லுகிறேன், எடுங்க பார்க்கலாம். இதே ஏசாயா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷை பேசு, எல்லாவற்றிலும். நல்ல கையை விரிச்சு சொல்லு, ஜெபின், எல்லாவற்றிலும். அதான் நான் சொல்லுகிறேன், சில ஊழியர்களுக்கு மேல வல்லமைகளும் வரங்களும் செயல்பட்டாலும் ஊழிய வளர்ச்சி இல்லாமைக்கு காரணம் அந்த ஊழியக்காரனுடைய ஆத்துமா செத்து போய் இருக்கிறது. விசுவாசிகள் கொடுத்த டார்ச்சர்ல, பண பிரச்சனை கொடுத்த டார்ச்சர்ல, பிசினஸ்ல வந்த டார்ச்சர்ல செத்து போய் கிடக்குது. நிறைய கப்புள்ஸ் நான் பார்க்கிறேன், நல்லா பைக்கில் போகும்போது தோல் மேல கைப்பட்டு மனசளவில் ஆத்மா எப்படி இருக்குது? செத்து போயிருக்கு. அதனால இந்த சர்ச்சில் யாரும் நடிக்காதீங்க, ஏன்ட்ட யாரும் அப்படியே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்ட்ட சில பேரை பார்த்தாலே தெரியும் இவன் ஆத்துமால நல்லா இல்லைன்னு. பட் நான் எதையும் கேட்காம கடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கேஸ்ட்டை பேசினாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இவன் திருந்த மாட்டான். நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஆத்துமாவை. சும்மா எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டே இருப்பேன். யோசிக்கக்கூடாதுன்னா யோசிக்கக்கூடாது, அதை அவ்வளோதான், விட்டணும். இதை பற்றி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, விட்டணும், அவ்வளோதான், விடணும். நீ சில முயற்சிகள் எடுக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு அற்புதமாக எழுதுகிறார், தீமோத்தேயுவே ரகசியத்தை சொல்லுகிற தீமோத்தேயுவே, உன் ஊழியம் வளரணுமா, உன் சபை வளரணுமா, உனக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் பலப்பட வேண்டுமா? தீமோத்தேயுவே, கான்சென்ட்ரேட் இன் யுவர் சோல். Concentrate in your soul more than the spirits, more than the gifts, more than the Holy Spirit, more than the holiness. Concentrate in your soul. நீ ஆத்துமா நல்லா இருந்தாதான் உனக்குள்ள ஒரு வைபு வரும், நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆத்துமா டிப்ரெஷன்ல இருந்துச்சுன்னா அப்படியே சொல்ல, கடவுளை தேடி என்ன பயன், லைட்டா டாஸ்மார்க்குக்கு போ. ஆத்துமா நல்லா வாழல சொல்லும், யோக்கியமா வாழ்ந்து என்ன பயன், கொஞ்சம் லைட்டா என்ஜாய் பண்ணு கோவால. பிரச்சனை அதான் பிரதர், பிசாசுன்னு பாவத்தை தூண்டுறது கிடையாது. சபைகளுக்குள்ள விசுவாசிக்குள்ள ஆத்துமாவை நன்றாய் வைத்துக் கொள்கிற உபதேசம் கொடுக்கிறது கிடையாது. ஆத்துமாவை பலப்படுத்துகிற சத்தியங்கள் கிடையாது. ஆத்துமா வீக்காகும் போது தான் பாவம் செய்ய சொல்லும். ஆத்துமா பலவீனம் அடையும் போதுதான் உலக சிற்றின்பங்களை தேட சொல்லும். ஆத்துமா வியாகுலப்படும் போதுதான் தவறுகளை நோக்க வைக்கும். The problem is not with the devil but with your soul. எனக்கு ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்கள் பாவங்களுக்கு, உங்கள் உபத்திரவங்களுக்கு பிரச்சனை பிசாசு இல்லைங்க, உன் ஆத்துமா. கடவுள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆத்மிக காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். என்னை ஒருத்தப்படி கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், இக்னோர் பண்ண பழகு. அது ஆத்துமாக்குள்ள கொண்டு போய் அந்த மனசுல ஏற்றி 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 அதை புண்ணாக்காத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சு பழகு. ஏன் சொல்லியிருக்காரு? நீ நல்லா வாழ்றதுக்காக. கையை தட்டி அலையில சொல்லலாமே, எதிரி நல்லா வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் ஏன் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு? கொடுத்ததான் ஆசை கிடையாது. கொடுக்கும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எந்த சந்தோஷம் எங்கே போய் உட்காரும் தெரியுமா? ஆத்துமால போய் உட்காரும். நிறைய விஷயம் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காருன்னா அது ஒரு பார்வையில் சத்தியம், இன்னொரு பார்வையில் உன் ஆத்துமாவோடு சேர்ந்தது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல நீ எல்லாருக்கும் மன்னி. ஏன் மன்னிக்க சொல்றாரு? எதிரி நல்லா இருக்கிறதுக்காக அல்ல. நீ மன்னிச்சேன்னா உன் ஆத்துமா நிம்மதியாக இருக்கும். கையை தட்டி ஒரு அலையில சொல்லலாமே. நம்ம தான் இருக்கோம், மன கஷ்டமாக இருக்குது, ஃபினான்ஷியல் டைட் இருக்கிறதுல ஒரு 500 ரூபா எடுத்து கொண்டு வந்து சர்ச்சில் பாஸ்டர்கிட்ட கொண்டு ஜோம் பண்ணிட்டு போய் உன் ஆத்துமா சந்தோஷமாகும், டக்குன்னு பிக்கப் ஆகும். நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டார் கதவுலாம் தருது அப்படிங்கிறத காட்டிலும் ஆத்துமா நல்லாயிட்டு பாஸ்டர் பிஸ்னஸ்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து சர்ச்சுக்கு நான் கொடுக்குறேன்,
கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். சர்ச்சுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், எங்கள் பாஸ்டர் கையில் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டார். இந்த சந்தோஷம் எங்கே போய் உட்காரும் தெரியுமா? ஆத்துமாவில் உட்காரும். ஆத்துமா உட்கார்ந்த உடனே ஆத்துமா என்ன தெரியுமா பண்ணும்? எல்லாவற்றிலும் மேலே இருக்கவங்க நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா அப்படி வேலை செய்யும். பிஸ்னஸில் ஆத்துமா வைப கொடுக்கும், பரிசுத்தத்தில் வைப கொடுக்கும், சுகத்தில் வைப கொடுக்கும், தஸ்மபாகம். அதான் சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடு. ஏன் கொடுக்கிற? உன் ஆத்துமா நல்லா வாழ்வதற்காக கொடுக்கிறாய். when you give, guilty conscience உன்னை விட்டு போயிடும். கொடுக்கிறதுனால குற்ற மனசாட்சி மறையும். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. கொடுப்பதில் குற்ற மனசாட்சிகள் அழிக்கப்படும். ரெவலேஷன் அடுத்த வாரம் அதான் பேச போறேன். கர்த்தருக்கு கொடுப்பதனால குற்ற மனசாட்சிகள் அழிந்து விடுமாம். தாவீது ஒரு தவறு செய்கிறான், ஜனத்தை எண்ணுகிறான், கர்த்தர் ஒரு வாதையை அனுப்பி விட்டாரு. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒர்னானின் களத்திற்கு போய் உரிய தொகையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி எனக்கு பலிபீடம் கட்டு. செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா நேரமும் ஜெபம் ஒன்றே சரியாகி விடாது. கொடுப்பது நம் வாழ்க்கையில் நாம் இழைத்த சில தவறுகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். அது சகையு செய்தான். இயேசுவின் பாதத்தில் 300 சேக்கேல் விலை கொண்ட பரிமள தைலத்தை மிகவும் பாவியான ஸ்திரீ, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், யாரு? மிகவும் பாவியான ஸ்திரீ அவர் பாதத்தில் வந்து அதை உடைத்து ஊற்றினாள். அவள் பாவ மன்னிப்பை கேட்கவில்லை, உடைத்து ஊற்றினாள். இயேசு கொடுத்த சொன்ன வார்த்தை, இவ கொடுத்ததுனால, என் பாதத்தில் விதைச்சதுனால இவள் என்னிடத்தில் மிகவும், கையை தட்டி எங்க ஆபேல ஏன் காயின் கொன்னா? ஒழுங்கா கொடுக்கல, குற்ற மனசாட்சி வந்து போட்டுட்டான். ஒழுங்கா கொடுக்கணும், ஆத்துமா நல்லா இருக்கணும்னா. கொலைக்கு காரணம் கொடுப்பதில் தான் ஆரம்பிச்சது. ஏன் கடவுள் அங்கீகரிக்க? கில்ட்டி கான்சியஸ் வந்துருச்சு. நம்மளை காட்டிலும் ஆபேல் என்ன பண்ணிட்டான்? சூப்பராக கொடுத்துட்டான், கடவுள் அங்கீகரிச்சிட்டார். ஏன் கில்ட்டி கான்சியஸ்? ஒழுங்கா கொடுக்கல. பிசாசு கிரியை செஞ்சது சும்மா எதுக்கு எடுத்தாலும் இழுத்துட்டு வராதிங்க. உண்மையிலே பிசாசு வந்தானா அவன் நியாய தீர்ப்பு நாளில் சொல்லுவான், ஆண்டவரே இந்த பூமியிலே ரொம்ப பரிதபிக்கப்பட்டவன் நான் தான் ஆண்டவரே. போனவன் வந்தவன், குறிப்பாக அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு அந்நிய பாஷை பேசுகிற அத்தனை பயிலும் எல்லாம் அவன் பண்ணிட்டு எல்லா பழியும் யார் மேலே? நான் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக பயங்கரமாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்கேயுமே சீஷர்கள் பிசாசு இதை செய்தான் என்று சொல்லவில்லை. எங்க கர்த்தரை தெய்வமாய் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் பிசாசு செயலிழக்கப்பட்டவன். கையை தட்டி வலையில சொல்லலாவே. கொடுப்பதனால மனசாட்சி மாறும். சும்மா சும்மா அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மல்கியா புஸ்தகத்தில், தஸ்ம பாகத்தை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. நல்ல சத்தத்தை கேளுங்க. தஸ்ம பாகத்தை எல்லாம் வீட்டில் வைக்காத, கொண்டு வந்து என்ற கொடு. ஏன் கொடு சொல்லுகிறார்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீ ஒரு கள்ளத்தனம் பண்ற, நீ ஒரு தப்பு செய்யற, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பது தப்பு. குற்ற மனசாட்சி தன்னால வர ஆரம்பிக்கும். உன் ஆத்துமால தன்னால பாயிண்ட் அவுட்டிங் ஃபிங்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். நீ விபச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீ வேசித்தனம் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீ போய் பாட்டில் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு குறியதை கொடுக்காம வீட்டில் வச்சிருந்தாலே பிரச்சனை தான். குற்ற மனசாட்சி வேலை செய்யும், ஆத்துமாவை பாதிக்கும். It will make your soul guilty conscious. soul, ஆத்துமா. பவுல் அழகா எழுதுறார். இந்த வசனத்தை 1000 முத்தமிடலாம் அழகா சொல்கிறார். தீமோத்தேயுவே, ஆத்துமா வாழ்றதை பொறுத்து தான் உன் ஊழியம் வாழும். ஆத்துமா வாழ்றதை பொறுத்து தான் குடும்பம் வாழும். ஆத்துமா வாழ்றதை பொறுத்து தான் உன்கிட்ட பணம் வரும். ஆத்துமா வாழ்றதை பொறுத்து தான் அபிஷேகம் செயல்படும். ஆத்துமா வாழ்றதை பொறுத்து தான் கர்த்தரை பயன்படுத்துவார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, இதை தரக்கூடிய ஒரே நபர், இதை தரக்கூடிய ஒரே இடம் அது கல்வாரி சிலுவை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கிடையாது.
No one doesn't have the peace in their soul. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு ஆத்துமாவிலே அவர்களுக்கு சமாதானம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். தலைக்கு மேல கரிய தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிடை அவர் மேல வந்தது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஆத்துமா நல்லாகட்டும். இன்னைக்கு நல்லா கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ஆத்துமா நல்லாகட்டும். பரலோகம் போக போறது, நல்ல வாயை திறந்து மேலக்கவங்க சத்தமா சொல்லணும், பரலோகத்துக்கு போக போறது ஆவியானவர் கிடையாது, அவர் பெயர்வாரு. அது உண்மை. அது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஆவியானவர் என்ன பண்ணிடுவாரு, பெயர்வா. அதெல்லாம் நீங்க போட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, உங்க ஆத்துமா பரலோகம் போகணும். சத்தமா சொல்லுங்க, எது பரலோகம் போகணும்? ஆத்துமால தான் குற்றங்கள் இருக்கும். எடுக்க பார்க்கலாமா? உங்க ஆவியிலையும் இருக்காது, உடம்புலையும் இருக்காது. எடுக்க பார்க்கலாம் சீக்கிரம். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமா வாசிங்க. ஏசாயா 53:10. நீங்க செய்யற பாவங்கள், நீங்கள் செய்யற தவறுகள், நீங்க எடுக்கிற முடிவுகள், இது எல்லாமே உடம்பெல்லாம் பாதிக்காது, ஆத்துமாவை தான் முதலாவது பாதிக்கும். ஏசாயா 53:10 சத்தமா வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமா இருந்ததுனால. எதுக்கு அவரை நொறுக்க சித்தமா இருந்தா தெரியுமா? பிதாவாகிய தேவன் என்னையை நொறுக்காம இருக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில நொறுக்கப்பட்டார். கையை தட்டி நல்லையா சொல்லலாமே. சில பேர் சொல்லுவாங்க, பாடுகள் தான் உங்களை ஊழியத்தில் உருவாக்கும். என்னை அப்படிலாம் உருவாக்கல. பாடுகள் என்னை டிப்ரெஷனில் கொண்டு போய் என்னை இதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாமான்னு தான் யோசிக்க வைக்கும் பாடுகள். ஐ கரெக்ட்? பக்கத்தில் பார்த்து சொல்லு, இல்லை நெஞ்சில் பக்கத்தில் நான் சொல்கிற கேளையோ பக்கத்தில் பார்த்து, மேலே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளு, உன் நெஞ்சில் கை வைன்னு சொல்லுங்கள். உன் நெஞ்சில் கை வை, நெஞ்சில் கை வை. இப்போ நான் சொல்கிறத பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். உண்மையிலே சொல்லு, உண்மையிலே சொல்லு. பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, ஆண்டவர் விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சது அதிகமா, இல்லை ரொம்ப ஆண்டருக்காக வாழணும், இன்னும் கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டது அதிகமா? பல் இழிப்பு தான். போய் சொன்ன இந்த ராத்திரி கடவுள் கையை வச்சு கண்ணை ரெண்டு குத்தி போடுவார். நான் மனுஷன் தான்ப்பா, பிரச்சனை உபத்திரமா நான் அப்படிதான் யோசிப்பேன். ஆனால் இப்போ சார் வீட்டில் படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது, அப்படிலாம் ஆக முடியாது. சாராள் அப்பேற்பட்டவா, அவள் சொல்கிறா உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து என்ன பண்ணுறாளா? சிரிக்கிறாங்க. உபத்திரங்கள் எல்லாரையும் உருவாக்கிறாது, நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா உபத்திரம் நல்லது நினைக்கிறீங்க. உபத்திரம் எல்லாரையும் உருவாக்காது, வெகு சிலர், வெரி ஃபியூ பீப்புளை தான் அது உருவாக்கும். எடுங்க இந்த 10ஆம் வசனத்தை நல்லா வாசிங்க. இயேசு கிறிஸ்து எங்க அந்த ஆத்மாவில் டீல் பண்றாரு வாசிங்க பார்க்கலாம். சுத்தமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரா, ஆத்மா ஒப்பு கொடுத்தாரா? நம்மேல் விழுந்த குற்றம் எல்லாம் அவர் மேல் செலுத்தப்பட்டதா, அவர் ஆத்மா மேல் செலுத்தப்பட்டதா? சத்தமா வாசிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி நல்ல சத்தமா ஹல்லேலூயா, நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு ஆத்துமாவை சிலுவையில் எதவாக ஒப்பு கொடுத்தார்? உங்கள் மனசில் இருக்கிற குற்றம் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா விடுதலையானால் மட்டுமே நீங்கள் பரிபூர்ண விடுதலைக்குள் இருக்கிறீர்கள். ஆத்துமா சரியில்லாமல் டிப்ரெஷனில், கவலையில், அதில் இதில் மாட்டிட்டு சீக்கிரம் ஸ்பிரிச்சுவல் சூசைடுக்குள்ளே போயிருங்க. சொல்ல போனால் கூடிய சீக்கிரத்தில் வாட் இஸ் கால் ஸ்பிரிச்சுவல் சூசைட், எது ஆவிக்குரிய தற்கொலை? ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய தற்கொலை பண்ண சர்ச்சுக்கு வரலாமா? நிறைய பேர் சர்ச்சில் தான் இருக்கீங்க. ஆவிக்குரிய தற்கொலை பண்ணிட்டு நான் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கலாமா? இன்னைக்கு நான் தேவ மனுஷனா தீர்க்க தரிசனமாக அடித்து சொல்கிறேன். அநேகர் இடத்துல ஆவிக்குரிய தற்கொலைகளை செய்துவிட்டு
ஆண்டவர் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு பிடிப்பு இல்லாமல் கடவுளை தேடி என்ன பையன் சர்ச்சுக்கு வந்து என்னாச்சு, கத்த சொன்னதை செய்யல, அது இது பலதரப்பட்ட மனத்தாங்கல்கள். இவைகளோடு உட்காந்து ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போயிடணும், கைத்தட்டணும், பாட்டு பாடணும். யூ ஆர் அண்டர் ஸ்பிரிச்சுவல் சூசைட். ஆவிக்குரிய தற்கொலையில் இருக்கிற. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரிடத்தில் இருக்கிற நீ எழுந்திரு. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மரித்தோரை அடக்கம். அது என்ன அவனு சீசருக்குலாம் உரைக்கல. அது என்ன ஆண்டவரே, செத்தப்பையை எங்கே செத்தப்பையில் அடக்கம் பண்ண முடியும்? அது சொல்கிறார்ல. இயேசு பின்னாடியே ஒரு கூட்டம் போது அவங்கள பார்த்து சொல்கிறார், மரித்தோரை என்ன ஆனால் அவர்கள் தேவன் மேலே அன்பு, பாசம், பற்று இல்லாமல் தந்தானை துதிப்போமே பாட்டை பாடிக்கிட்டு 40 நாள் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு, தேர் இஸ் நோ, அங்கே கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சென்டென்ஸ் எங்க கிடையாது. ஆத்துமா அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்க டாபிக்கே கிடையாது. விரக்தி, பிரச்சனைகள் அப்படியே இல்ல மனசுல ஏத்தி ஏத்தி ஏத்தி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் உன் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தேவை மகனே. கண்ட கூட்டத்துக்கு போய் அக்கினி அபிஷேகத்தை போற மட்ட அபிஷேகத்தை பெற அதை பெற போறன்னு சொல்ற நீ. அதான் அழகா சொல்ல, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். அதனால அவனுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மன தாங்களோட அநேக வருத்தங்களோட பரலோகம் போக முடியாது. ஆத்துமா விடுதலையாக வேண்டும். ஆத்துமாவை அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆத்துமிக விடுதலை நிச்சயம். தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி, நல்ல கையை தட்டி அலையிலையா சொல்லலாமே. இன்னும் ரெண்டு ஆழங்களை வச்சிருக்கிற, இன்னும் 2 டெப்த் வச்சிருக்கிற. சரீரத்தில் சுகவாழ்வு எப்படி வரும், பொருளாதாரத்தில் எப்படி சுகவாழ்வு வரும். ஆத்துமா கரெக்டானதுக்கு அப்புறம் அடுத்து இந்த 2 ஸ்டேஜ் பிக்கப் ஆகும். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை நாம் தியானிக்க போகிறோம். இன்னையோடு இந்த பிரசங்கத்தை நான் நிறைவு செய்கிற. ஆத்துமாவில் விடுதலை. பக்கத்தில் பார்த்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆத்துமாவில் விடுதலை. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆத்துமாவில் விடுதலை. ஏசாயா 53:11 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:11 சத்தமா வாசிங்க. எங்க சிலுவைனாலே மேட்டர் ஆத்துமா தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சிலுவை என்றாலே மேட்டர் ஆத்துமா தான். அவர் சிலுவையில ஆத்தும வருத்தம் பட்டார். என்ன வருத்தப்பட்டாரா? ஆத்தும வருத்தப்பட்டு அதனால ஒரு பலனை சுகந்தரித்தார். அவர் ஆத்தும வருத்தப்பட்டது அது வேற, நீங்க படுகிற ஆத்தும வருத்தம் வேற. அந்த ஆத்ம வருத்தம் உலகத்தை ரட்சித்தது. இந்த ஆத்ம வருத்தம் ஸ்பிரிச்சுவல் சூசைட், ஆவிக்குரிய தற்கொலை. நிறைய பேர் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் சூசைட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சும்மா கண்ட நான் சொல்லிட்டேன், நான் சிம்பிளா சொல்றேங்க. உங்க உடம்பு இருக்கு, இந்த உடம்பு ஒன்று இருக்குது. கண்ட கழுதையை தின்னா சீக்கிரத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ட கழுதையை தின்னா என்ன நடக்கும்? உடம்பு கெட்டு போயிடும். கெட்டு போன உடம்பு நோய் பிடிக்கும். ஒரு 6 மாதம் கண்ட கழுதையை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு உடம்பு கெட்டு போகும். கெட்டு போனதுக்கப்புறம் உடம்புல என்ன வரும்? நோய் வரும். நோய் வந்ததுக்கப்புறம் சாவு தான் நேரம். என்றைக்குமே நான் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பேங்க. எதை மனசுக்குள்ளே கொண்டு போகணும், எதை மனசுக்குள்ளே கொண்டு போக கூடாது. எதை காதால கேட்கணும், எதை காதால கூட கேட்க கூடாது. யார் சொல்றத அதை பெருசா எடுக்கணும், யார் சொல்றத பெருசா எடுக்க கூடாது. ஆத்துமாவில் விடுதலை வந்தா மட்டும்தான் நீ இங்கேயும் நல்லா வாழுவ, பரலோகமும் போய் சேருவ. கர்த்தர் இந்த பாக்கியத்தை உங்களை அனைவருக்கும் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. நல்ல சத்தமா அல்லேலூயா. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க. தாவீது அற்புதமாய் எழுதுகிறார், என் ஆத்துமாவே, என் முழு உலமே. திரும்ப சொல்லுகிறார், உற்றாத. இது ஒரு லூசு ஆத்துமா. இது உடனே 2 நிமிஷம் ஸ்தோத்தரிக்கும், அடுத்து 3 நிமிஷம் என்ன பண்ணும்?
திரும்ப என்னத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப சொல்லுகிறா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமா நல்லா இருக்கணும்னா ரெண்டே ரெண்டு மேட்டர். என் ஆத்துமாவே, அடுத்து சொல்லுங்க வாய் திறந்து. கடைசி ஜெபத்துல சொல்ல சொன்னா நல்லா சொல்லுவீங்க. அதனால சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே. ஆத்துமா நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு மேட்டர், மெயின்டெனன்ஸ். என் ஆத்துமாவே, மேல இருக்கவங்கள சொல்லுங்க, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. அடுத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே. ஆத்துமா நல்லா இருக்கணும்னா இதான் சீக்ரெட். அவர் செய்த. உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஷர்ட் தந்தாருன்னா அதை ஆத்துமாக்குள்ள எடுத்துட்டு போங்க. நான் ஒவ்வொரு தடையும் சட்டை பேண்ட்டை போடும்போது அந்த சட்டை பேண்ட் மேலே கையை வச்சு நான் ஸ்தோத்தரிப்பேன். இந்த சட்டையை தந்தபடியால் ஸ்தோத்திரம், இந்த பேண்ட்டை தந்தபடியால் ஸ்தோத்திரம், இந்த உடையை தந்தபடியால் ஸ்தோத்திரம். இது கர்த்தர் கொடுத்த கிருபை. Praise God for everything in your life. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் தரேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள, come on hear my voice, full church னை கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள எல்லாரும் செய்யணும். என்ன தெரியுமா? சர்ச்ல இருந்து வெளியே போகும்போது உங்க பைக் மேல கையை வச்சு சொல்லணும், கர்த்தர் இந்த பைக்கை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆத்துமாவை பலப்படுத்தணும். The 7 days fasting prayer அதுக்கு தான் எடுக்க போறேன். It's going to be a soul workshop. அது ஆத்துமிக மெக்கானிக்காக தான் மாக்க போறோம். உங்க வீட்ல போய் உங்க பைக் மேல கையை வச்சு சொல்லணும், உங்க Dress பீரோவை தரங்க, அந்த பீரோ மேல கையை வைங்க. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ATM கார்டு மேல கையை வச்சு சொல்லுங்க, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல இருக்கவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. உங்க புருஷன் மேல தலை மேல கையை வைக்கணும், இது எருமமான கை ஸ்தோத்திரம். பக்கத்துல உங்க புருஷன் மேல கையை வச்சு சொல்லணும், ஆண்டவரே இந்த இந்த ஆத்துமாக்காய் நன்றி, இந்த ஆத்துமாவை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உங்க மனைவி தலை மேல இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீ பண்ணி பாரு, லைஃப்ல சேஞ்சஸ் வரும். உன் மனைவி தலை மேல கை வச்சு சொல்லு, ஆண்டவரே நல்ல மனைவியை தந்தபடியால் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, பிரதர்ஸ் யூ ஜஸ்ட் ட்ரை இட் பிரதர். லைஃப்ல எல்லா பிளெஸிங்ஸும் வர ஆரம்பிக்கும். உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு சொல்லி பாருங்க, இந்த பிள்ளையை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி பாருங்க. லைஃப் will get change. என் கார் மேல அடிக்கடி கையை வச்சு நான் சொல்லுவேன், இந்த காரை தந்தபடியால் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹோட்டல்ல உட்காரும் போது ஆண்டவர் thank you for this glorious food. ஆமென். எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நேற்று ஒரு இடத்துல இருந்து மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பீஸை சாப்பிடும்போது திடீர்னு மனசெல்லாம் நன்றி உணர்வால் நிரப்பப்பட்டுருச்சு. என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, இந்த கடையில் கிட்டத்தட்ட 8 பீஸ் போட்டிருந்தேன். எனக்கு ஆண்டவரே 8 பீஸ் பிரியாணி ஃபுல்லாகவே பீஸ் ஆண்டவரே. ஏன்னா 4 மணிக்கு வாங்க போனேன், செட்டி காலி ஆகிற நேரம் ஃபுல்லாக பீஸாக போட்டேன். ஆண்டவரே இந்த 4 பீஸ் தான் போடுவான் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பீஸ் போட்டுட்டேன் ஆண்டவரே? 8 பீஸ் போட்டுட்டேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை. இப்படிதான் ஆத்துமாவை டெவலப் பண்ண முடியும். ஏதோ ஜீபூம்பா வித்த கிடையாது. எங்கேயோ போனோம், ஒரு பாஸ்டரை பார்த்தோம், ஏதோ ஊழியக்காரங்களை பார்த்தோம், தலைமையில கை வச்சு ஆத்துமாவெல்லாம் எவனும் சரி பண்ண முடியாது இந்த பூமியில். இந்த ஆத்துமா நீங்கள் எவ்வளவு தூரம் நாய் வளர்க்குற கதை தான். சின்ன வயசுலேருந்து இந்த நாயை கடிநாயாக வளர்த்திங்கன்னா அந்த நாய் என்ன நாயாக மாறும்? கடிநாயாக மாறும். சின்ன வயசுலேருந்து நாய் கத்தும்போது வைக்கும்போது கம்பு எடுத்து வாயில் டப்பு 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 டப்புன்னு அடிச்சிங்கன்னா நாய் என்ன பண்ணும்? சத்தம் போட்டா இவன் அடிப்பான். அந்த மாதிரி தான் ஆத்மா திடீர்னு சொல்லும், சர்ச்சுக்கு ஏன் போற நீ, ஒன்றும் நடக்கல, உனக்கு செருப்பு கழட்டி இந்த ஆத்மா அடிக்கணும். அந்த ஆத்மா சொல்லும், என்ன இந்த மாசம் காணிக்க கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கணுமா? அந்த ஆத்மாட்ட சொல்லணும், செத்து போயிருவே நீ சீக்கிரத்துல நோய் வந்து. கர்த்தருக்கு கொடுத்தாதான் ஆசீர்வாதம், பாதுகாப்பு. ஆத்மாட்ட பேசணும். ஆத்துமாட்ட பேசணும் உட்காந்து. பாவங்கள் செய்யும் போது இது ஒரு பெரிய, இதை சொல்லி நான் முடிச்சே ஆகணும். பாவங்கள்லாம் செய்யும் போது உட்காந்து சும்மா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு போகிறது ஒரு பக்கம். உட்காந்து சோலில் உட்காந்து, ஜெஃபர்சனுக்குள்ளே இன்னொரு ஜெஃபர்சன் இருக்கான், தம்பி நீ ஆசைப்பட்டதை செஞ்சுட்ட, பட் உன்னை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசுட்ட மட்டும்தான் உண்டு. ஆத்மாவே நீ இயேசு ரத்தத்தினால கழுவப்படு. இனிமே இந்த தவறை செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய பலன் உன்னை நிரப்பட்டும். அந்த ஆத்மால பேசிப்பாரு. காலை எந்திக்கும் போது அந்த எண்ணமே இருக்காது. ஃப்ரீ பண்ணுங்க. குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை வேணும்.
வெளிப்படுத்தல் 12:10 இது ஒன்று மட்டும் சத்தமாக வாசனை முடிக்கலாம் பார்க்குறேன். இது மட்டும் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 12:10 நல்ல சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:10 நல்ல வாசிங்க. இன்னைக்கு நிறைய பேரோட கடவுள் பேசுகிறத நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:10 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்போம் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. நல்ல சத்தமா வாசிங்க. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாகவே இது நடக்குன்னா உங்களுக்கு முன்னாடி இது கண்டிப்பா நடக்கும். வாசிங்க பார்க்கலாம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் என்ன பொருட்டா? சத்தமா வாசிங்க. குற்றம். சத்தமா சொல்லுங்க. குற்றம் சுமத்தும் பொருட்டு. வாசிங்க பார்க்கலாம். என்னவா? குற்றம் சாட்டுகிறவன் என்னவா? அவன் பேர் என்னவா? குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் என்ன தள்ளப்பட்டு போனான்? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. சில பேர் என்று சொல்வது உண்டு, ஆத்துமா எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் கான்சியன்ஸ் ஆத்துமா எனக்கு செஞ்ச தவறுகளை ஞாபகப்படுத்துது. இட்ஸ் நாட் யுவர் சோல். நீங்கள் ஒரு தடவை இயேசுவின் இரத்தத்தினால உங்கள் தவறுகள் கழுவப்படும்படி ஒப்பு கொடுத்து விட்டால் திரும்ப அந்த மேட்டர் நீ தப்பு செஞ்சன்னு உன் மனசில் வருதுன்னா டெவில் அட்டாக் இங்கே தான் ஆரம்பிக்கு. ஒன்று, நீ 100% தேவ சமூகத்தில் அதை சொல்லி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செஞ்சுட்டு ஆசைப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து இதுதான் இங்கே தான் மேட்டரே இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிக்கை செஞ்சுட்டு ஆசைப்படக்கூடாது. ஐயையோ வேண்டான்னு சொல்லிட்டோமே, நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே, நல்ல சந்தர்ப்பம் கையை நழுவி விட்டது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அறிக்கை செஞ்சுட்டு ஆசைப்படக்கூடாது. அறிக்கை செய்துட்டு இன்னைக்குமே பாவங்களை மனுஷங்கிட்ட அறிக்கை செய்தா உன்னை குற்றப்படுத்துவாங்க, இல்லை குற்றத்துக்கு உடன் பங்காளியா மாற்றுவாங்க. என்னைக்குமே பாவங்களை யார்கிட்ட சொல்லணும்? தேவன்கிட்ட சொல்லணும். யூத் மீட்டிங்கில் அதான் சொல்லி கொடுத்தேன். சிகரெட் அடிச்சியா? அடிச்சுட்டு வேகமாக வந்துரு சர்ச்சுக்கு, எங்கேயும் போகாத, வா பின்னாடி முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட நேற்று ஒரு 10 பேக்கெட் அடிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. இனிமே செய்ய மாட்டேன்னு பொறுத்தனை எடுத்துரு. தப்பு செய்யறது மேட்ரு கிடையாது. அந்த தப்புக்கு நிவர்த்தி தேடாம ஓடுறீங்கல்ல, இதுதான் ஆவிக்குரிய தற்கொலை. நமக்கு காய்ச்சல் வந்துடுது, நமக்கு மலேரியா வந்துடுது, டைஃபாய்டு வந்தது பெரிய விஷயம் கிடையாது. வந்துட்டும் போட்டும், மனுஷனா எல்லாமே வரும். அதுக்கு நிவர்த்தியை தேடணும். அதான் வேதம் அழகா சொல்லுது, நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. மிஸ்டர் குற்றம் சாட்டுகிறவன். மிஸ்டர் ஜூனியர் கூப்பனா மாதிரி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பேர் என்னது? மிஸ்டர் குற்றம் சாட்டுகிறவன். இப்போ எவனாவது ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற வேலை, இப்போ பிசாசு இந்த வேலையை பார்க்குறான். குற்றம் சாட்டுகிறது அவனுடைய வேலை. ஹலோ செல்வபிரியன், நீ இந்த தவறு செய்திருக்கிறாய். ஏய் ரஞ்சனி, நீ இந்த தவறு செய்திருக்கிறாய். ஜாஸ்மின், நீ இந்த தவறு செய்து. ஜெபின், மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறாய். சூனை விட மாட்டார். நிக்லோஸ், பெரிய தவறு செய்திருக்கிறாய். தம்பி ராபர்ட், தவறு செய்திருக்கிறாய். பிரதர் ராஜசேகர், நீங்கள் தவறு செய்திருக்கிறீங்க. பிரதர், நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க. சரி, இந்த வேலையை யார் பாப்பா? வாயத்திறந்து சொல்லுங்க, இந்த வேலையை யார் பாப்பா? சரி, இந்த வேலையை எவனாவது ஒருத்தன் பார்த்தானா அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க, இந்த வேலையை ஒருத்தன் பார்த்தானா அவன் யாரு? சரி, இந்த வேலையை ஒரு பாஸ்டர் பார்க்கிறார், அவர் யாரு? பிசாசு. அது அந்த ஊழியக்காரங்க அவங்க சரியில்லை, அவங்க ஆள் சரியில்லை, அவங்க பயங்கர மோசம், பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் சர்ச்சுக்கு வெளியே போனவனே உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறான். அவன் யாரு? என்ன இவ்வளவு டவுட் வருது? அவன் யாரு? பிசாசு. நீ குற்றம் செய்தாலும் குற்றம் செய்யாவிட்டாலும் உனக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தர் சமூகத்தில். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உங்கள்கிட்டே ஒருத்தன் நீங்க குற்றம், இதான் யூடியூப்ல இன்னைக்கு நடக்கிற ஊழியம்லாம் குற்றம் சாட்டுகிற ஊழியங்கள். அந்த ஊழியங்களை பத்தி கூற, இந்த ஊழியங்களை பத்தி கூற, அந்த ஊழியக்காரங்களை பத்தி கூற. எது ரெண்டு கண்ணை வச்சு நீ பாத்தியா போய் எங்கேயும்?
குற்றம் டெவில், இட்ஸ் a devil, லூசிஃபர் ஸ்பிரிட் தான். இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். சபையில் இந்த விடுதலை பெறணும். நம்ம மனசுல குற்றம் சாட்டுகிற சத்தம் வந்தால் நம்ம சொல்லணும், கர்த்தருடைய பாவங்கள் என்ன கழுவி இருக்குது. ஆத்மால பேசணும், கர்த்தர் இயேசுவின் ரத்தம் என் பாவங்கள் என்ன பண்ணியிருக்கு, கழுவி இருக்குது. இயேசு எனக்காக சிலுவையில மரித்து இருக்கிறாரு. ஒரு நாளும் கடந்த கால பாவம் என்னை மேற்கொள்ளாது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே யாராவது பத்தி குற்றம் சாட்டினீங்கன்னா மேல போய் நல்ல மேல இருக்கலாம் சத்தமா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆளை பத்தி குற்றம் சாட்டுகிற வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பொல்லாத ஆவி இருக்குது, அசுத்த ஆவி இருக்குது. விமர்சனங்கள் வேற, குற்றம் சாற்றுறது வேற. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும் இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.